பேசிட்டு வரீங்க. இல்ல போக மாட்டேன். இளவரசி அம்மா, தாங்கள் என்னை அழைத்ததாக என் அண்ணன் உரைத்தாரே உண்மையாக? என்னமா காரணம்? ஆமா, உன்னுடைய பெயர் என்ன? என்னுடைய பேர் கற்சலை என்று அழைப்பார்கள் இந்நாட்டில் உள்ளவர்கள். அப்படியா? பெயருக்கேற்ற உருவம், உருவத்திற்கேற்ற அழகு. அப்படியே இந்த கற்சலையா? கற்சலை உன்னுடைய நாட்டியம் வெகு வெகு சிறப்பாக இருந்தது. ஆகையால் உன்னுடைய நாட்டியத்தை பாராட்டி இதை பார்த்தா என்னுடைய கழுத்திலே விலை உயர்ந்த முத்தாரம் இது. இந்த முத்தாரத்தை உனக்கு நான் பரிசாக கொடுக்க போகின்றேன். இதை பாருங்க, நீங்க ஒரு நாட்டுக்கு அவசியாக இருக்கலாம். அரண்மனை முத்தாரத்தை எனக்கு பரிசாக அளிக்கிறேன்னு சொல்றீங்க. இந்த அரண்மனை முத்தாரத்தை நான் பெற்றுக்கொள்ள விரும்பிட்டால் நான் கொடுக்கும் பரிசை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அண்ணா, யார் என்ன பேசுகின்ற தெரிந்துதான் பேசுகின்றாயா? நான் யார் என்று உனக்கு தெரியுமா தெரியாதா? கற்சிலை, நான் இந்நாட்டுக்கு இளவரசி. அப்படி இருக்கும்போது நான் கொடுக்கின்ற பரிசு நீ வாங்க வேண்டும் என்றால் நீ கொடுக்கின்ற பரிசை நான் வாங்க வேண்டுமா? என்னால் வாங்க முடியாது. போதுங்க, நீங்க ஒரு நாட்டுக்கு இளவரசியாக இருக்கலாம். இந்நாட்டுக்கு இளவரசியாக இருந்தால் யாருக்கு மணக்கும்? பாருங்க, உங்களுடைய உருட்டல் மிரட்டல் இந்நாட்டுக்கு தளபதியாக விளங்கக்கூடிய அண்ணன் அவர் கை கட்டி பத்தி உங்களுக்கு பதில் சொல்லலாம். நான் ஒரு காலமத்தானை கொண்டு உங்களிடம் நான் பேச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் கொடுக்கும் பரிசு நீங்கள் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நீங்கள் கொடுக்கும் பரிசு நான் பெற்றுக்கொள்வேன். எப்பொழுது ஒரு பெண் என்று பாராமல் இந்நாட்டுக்கு இளவரசி என்று ஆணவத்தோடு பேசுறீங்களோ, நீங்க கொடுக்கும் பொண்ணும் வேண்டாம், பொருளை வேண்டாம், வந்தவை பார்த்து நான் போறேன். தங்கச்சி நான் கோபக்காரி. ஒரு மணி நேரம் பொறுத்து கிடக்குறேன் நான். அவசரப்படாத. கட்டளை ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தாலும் எவ்வளவு ஒரு துணிவாக பேசுகின்றாய். உன்னுடைய தைரியத்தை நான் பாராட்டுகிறேன். சரி சரி, நான் கொடுக்கின்ற பரிசை நீ வாங்க வேண்டும் என்றால் நீ கொடுக்கின்ற பரிசை நான் வாங்க. இந்த வீட்டுல ஒரு குடம் வாங்கி கொடுங்க. இதனுடைய மகத்துவம் என்ன? அருந்துகின்றார்களோ அவர்கள் என்றென்றுமே இளமையாக இருப்பார்களாமே. சரி சரி, இதை நான் அருந்துவதை விட அவர்கள் என்றென்றுமே இளமையாக இருப்பார்களா? அப்படி இருக்கும் பொழுது இதை நான் அருந்துவதை விட இதை நீங்கள் தான் அருந்த வேண்டும். யார் கொடுத்தது? நாட்டியமான வந்தாலே அவள் கொடுத்தாள் அண்ணா. யார்? தரமணி தங்கச்சியா? ஓ, இதோட மகத்துவம் என்னன்னா, இது யார் ஒரு அருந்துகிறார்களோ எப்போது இளமையா இருப்பாங்க, நீண்ட ஆயுள் பெறலாம், சுறுசுறுப்பா இருப்பாங்க. ஆமா, ஒரு வார்த்தை சொன்ன பத்தியா, சாப்பிட்டா இளமையா இருப்பாங்கன்னு. வயசு ஆவார தோட்டம் கிடைக்காது. எப்போது இளமையா இருப்பாங்கன்னா இந்த பயரச நீ தான் சாப்பிடணும். ஏன்னா என் தங்கச்சி நீ சாப்பிடணுமா, நீ எப்போது அழகா இருக்கணும். இந்த அண்ணன் நான் ரசிக்கிறோம். அந்த அழகுல தான் ஆபத்து இருக்குன்னா, ஆகையால இந்த அழகே எனக்கு போதும். இத நீங்க அனுப்புங்க, நீங்க அழகா இருக்கணும். ஏமா என்னம்மா சொல்றேன்? பயரசம் முக்கணி சால் மா பழம் வாயின சொல்லுவேன். முக்கணி பயரசம் நான் சாப்பிட்டு பயக்கலாமா? நீங்க தான் குடிக்கணும், குடிங்கண்ணா. என்னம்மா சொல்றேன்? இதுவரை பயரசம் வச்சு பயணம் கிடையாதுமா. இந்த பயரசம் யார் ஒன்று வந்துறாங்களோ எப்போது இளமையா இருப்பாங்க, நீண்ட ஆயுள் பெறலாம், சுறுசுறுப்பா இருப்பான்னு சொன்னாங்க. ஆமாங்க, என் தங்கச்சி வேணாம்னு சொல்லிட்டா. இது வேணா சாப்பிட சொன்னா, நான் சாப்பிட்டு பழகலடா. சாப்பிடுங்கம்மா, சாப்பிடலன்னா அம்மா மனசு கஷ்டப்படும். அவ அன்புக்காக நான் சாப்பிடுறேன். இதுவரை இந்த பயிரத்தை சாப்பிட்டதே கிடையாது. எப்போது சாப்பிடணும், இன்னும் சாப்பிட்டே இருக்கணும். அதான் நான் போக சரியா போடுறேன். சரி சாப்பிடு.
நீங்க யாரு? இந்நாட்டுக்கு இளவரசர். அப்பனுக்கு போயிட்டு அவளை போய் கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்கிறீங்களே. நீங்கள் செய்கின்ற தவறான செயலை நம்முடைய நாட்டு மக்கள் பார்த்து உங்களுக்கு கேவலமா பேச மாட்டாங்களா? அண்ணா, அவன் யாருன்னாவே தெரு தெருவா வீதி வீதியா நாட்டியம் ஆடுவேன். அவளை போய் கட்டி பிடிக்கிறீங்களே, ஒரு தகுதி தராதரம் கிடையாதா? வாங்க நான் போகலாம் வீட்டுக்கு. நீ என் தங்கச்சி, நீ அடிய தங்கச்சி. நீ என் தங்கச்சி இருந்திருந்தா இந்த மாபெரும் சபையிலே இந்த அண்ணனை கை நீட்டி அடித்திருப்பாயா? அது மட்டுமா? யார் அந்த பெண்? அளவித தங்கச்சி. பாவம், அவள் நாட்டியமாட வந்தாள். அவளை போய் தாசி தேசின்னு சொல்லிட்டேன். அம்மா, நீ பேசி அப்படி போது அடுத்த மன்னிப்பு கேட்கமா? அண்ணா, யாருக்கு யாரு மன்னிப்பு கேட்பது? முடியாதுங்க அண்ணா. தவறன்று நான் செய்தார் முன்னிடத்தில் ஒரு முறை இல்லை 1000 முறை மன்னிப்பு கேட்பேன். அவள் செய்தது தவறு, அதனால் தான் நான் அப்படி கேட்டேன். அவளுக்கு நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஆமா, என்னால கேட்க முத்தாரடி, நீ என் தங்கையா இருக்கலாம். நான் இந்த நாட்டு இளவரசியா இருக்கலாம். இருந்தாலும் இந்த மாபெரும் சபையிலே அவளை தரதுவா பேசியது தவறுமா? நான் மன்னிப்பு கேளமா? அம்மா, அண்ணன் முடியாதுங்க. மன்னிப்பு கேளு. என்னால கேட்க முடியாது. மன்னிப்பு கேளு. முடியாது. உயிர் போரெடுத்து ஒரு மாலையிட்டு கனி நீர் தெடுத்து ஒரு கோலமிட்டு கொண்டை
உங்களுக்கு